நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவருடைய நிறைவான மகிழ்ச்சியை நமக்கு அவர் அளிக்க காத்திருக்கிறார். இந்த வல்லமையான நிறைவை நாம் கண்டுகொண்டு அவருடைய அன்புக்குள்ளே செயல்படுத்த இது நம்மை நாம் தாழ்த்துவோமா? எல்லாம் கூடும் தேவா, எல்லாம் கூடும் நாதா, எல்லாம் உம்மால் கூடும் தேவா, எல்லாம் உம்மால் கூடும் நாதா. கட்பாறையை நீர் குளமாக்கு வல்ல தேவன் நீ, கட்பாறையை நீரூற்றாக்கு வல்ல மீட்பரும் நீ. கட்பாறையை நீ குளமாக்கு வல்ல தேவன் நீ, கட்பாறையை நீரூற்றாக்கு வல்ல மீட்பரும் நீ. பாறை நின்று நீரோடையை ஓடச் செய்தவர் நீ, பாறை நின்று நீரோடையை வெளிப்பட செய்தவர் நீ. ஆறுகளை போல் ஓடிடச் செய்தவர் நீ, ஆறுகளை போல் ஓடிட செய்தவர் நீ. எல்லாம் உம்மால் கூடும் தேவா, எல்லாம் உம்மால் கூடும் நாதா, எல்லாம் உம்மால் கூடும் தேவா, எல்லாம் உம்மால் கூடும் நாதா. தம்மை நோக்கி கூவும் காக்கை குஞ்சுக்கும் தீனி கொடுப்பவரே, தம்மை நோக்கி கூவும் ஏழைகளுக்கு விடுதலை அளிப்பவரே, தம்மை நோக்கி கூவும் காக்கை குஞ்சுக்கும் தீனி கொடுப்பவரே, தம்மை நோக்கி கூவும் ஏழைகளுக்கு விடுதலை அளிப்பவரே. கற்களிலிருந்து ஆபிரகாமுக்கு மக்களை எழுப்ப வல்லவர் நீ, இறந்தவர்களை வாழ்விக்க வல்லவர் நீ,
எல்லாம் உம்மால் கூடும் தேவா, எல்லாம் உம்மால் கூடும் நாதா, எல்லாம் உம்மால் கூடும் தேவா, எல்லாம் உம்மால் கூடும் நாதா. கட்பாறையை நீரூற்றாக்க வல்ல தேவன் நீர், கட்பாறையை நீர்க்குளமாக்க வல்ல மீட்பரும் நீர். பாறை நின்று நீரோடையை ஓடச் செய்தவனே, ஆறுகளை போல் ஓடிடச் செய்தவனே. பாறை நின்று நீரோடையை வெளிப்பட செய்தவனே, ஆறுகளை போல் ஓடிட செய்தவனே. எல்லாம் உம்மால் கூடும் தேவா, எல்லாம் உம்மால் கூடும் நாதா, எல்லாம் உம்மால் கூடும் தேவா, எல்லாம் உம்மால் கூடும் நாதா. ஆம் தந்தையே, உம்மால் எல்லாம் கூடும். விசுவசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர் என்று சொன்னீரேன். இந்த அற்புதமான இந்த வழிபாட்டிலே, இந்த நற்செய்தியின் வழியிலே மக்கள் மது ஒளியை காண, மகிழ்ச்சியை காண கிருபை செய்யும், காத்துக்கொள்ளும். பரிசுத்தமாக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 9 17 இறை வசனங்கள். யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறை வசனங்கள் 9 17 முடிய. என் தந்தை என் மீது அன்பு கொண்டிருப்பது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவருடைய அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளை கடைபிடித்தால் என்ன அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கும்படியாகும். உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமாறு இவ்வாறு உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடத்தில் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதை என்னுடைய கட்டளை. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என்னுடைய நண்பர்கள். இனி நான் உங்களை பணியாளர்கள் என்று சொன்னேன். ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை என் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்து உங்களுக்கு அறிவித்தேன். நீங்களும் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனியில் நிலைத்திருக்கவும் உங்களை நான் ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடத்தில் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய கட்டளை ஒன்றே ஒன்றுதான். There is only one commandment. அதனால்தான் மார்க்கின் செய்தி 10வது அதிகாரத்திலே ஒரு மனிதன் ஓடி வந்து, கட்டளை எல்லாம் பெரிய நிறைய கட்டளைகள் இருக்கிறது. 618 கட்டளைகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த மனிதன் இதெல்லாம் எது முதன்மையானது, எது ரொம்ப முக்கியமா கடைபிடிக்கணும்? 365 கட்டளைகள் நாம் விட்டு நாம் அதை செய்யக்கூடாத கட்டளைகள். 248 கட்டளை ஒவ்வொரு நாளும் அதை கடைபிடிக்க வேண்டிய கட்டளை. எதில் தான் கடைபிடிக்கும்? அவை எதுதான் பெரிய கட்டளை என்று சொன்னபோது மார்க்கு செய்தி 12வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஏதோ ஆண்டவராகிய இயேசு சொல்லுவார் 33வது வசனத்திலே, முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் உன் முழு சரீரத்தோடும் தேவனாகிய ஆண்டவரை அன்பு செய்வாயா, உன்னைத்தான் நீ அன்பு செய்வது போல உன் அயலானை அன்பு செய்வாயா.
அன்பு என்ற பிரதான கட்டளை அவர் நமக்கு கொடுத்தார். இப்படி நாம் கடவுளுடைய அன்பிலை நிலைத்திருக்கும் போது இந்த வாசிக்கப்பட்ட யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 11வது வசனத்திலே, என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கும்படியா, my joy should be in you so that your joy may be complete. நம்முடைய சந்தோஷம், நம்முடைய மகிழ்ச்சி நிறைவுள்ளதாக நிறைவு பெற வேண்டும் என்றால், in order to be complete, accomplish, அது நிறைவு பெறணும்னா நம்முடைய மகிழ்ச்சி, இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சி, நாம் பெற்றிருக்கிற மகிழ்ச்சி நிறைவு பெற வேண்டும் என்றால் அவருடைய மகிழ்ச்சியை நாம் பெற்றிருக்க வேண்டும். அவர் எப்படி அந்த மகிழ்ச்சியிலே பெற்றிருந்தார் என்றால், கடவுளை அன்பு செய்வதன்படியாக, தந்தை அன்பு செய்வதன்படியாக, நன்மை அன்பு செய்வதன்படியாக அந்த மகிழ்ச்சியை பெற்றிருந்தார். So the real love brings forth the joy and happiness. உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கிற. ஆகவேதான் என் ஆண்டவர் என்ன சொல்றார்? பிலிப்பியர் 4:4, rejoice always, எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்க. எங்க மகிழ்ச்சியா? இங்க வந்தா ஏதோ சாப்பிட்டா கொஞ்சம் மகிழ்ச்சி, ஏதோ குடிச்சா மகிழ்ச்சி, ஆடினா மகிழ்ச்சி, இதுதான் உலகத்தின் மகிழ்ச்சி. இங்க திருமணா பிரச்சனை, அங்க திருமணா பிரச்சனை, முன்னால திருமணா பிரச்சனை, பின்னால திருமணா பிரச்சனை. 2 Corinthians 4:8 சொல்லி எப்பக்கம் நெருக்கப்படுது. We are bombarded from all the sides. எல்லா பக்கம் நெருக்கப்படும். ஆனால் மனம் உடைந்து போவதில்லை. ஆண்டவரா அன்றைய அன்பினால் நாம் மனம் உடைந்து போவதில்லை. எங்கே மகிழ்ச்சி ஆயிருக்கு? கடினமான ஒரு நிகழ்ச்சி. ஆகவேதான் என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கும்படி, my joy should be in you. அந்த மகிழ்ச்சி நமக்குள்ளே இருக்குண்டாக உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவுள்ளதாக இருக்குமே. ஏன்னா நம் மனிதன், நாம் we are children of God and also human person. அவர் எப்படி மானிட மகனாக இருந்தார், தெய்வகுமாரனமாக இருந்தார். அதே போல நாம் உலக பிரகாரமான பல பிரச்சனைகள் மத்தியிலும் கூட நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அவைதான் your sorrow will turn into joy. யோவான் 16:20 சொல்லப்பட்டிருக்கு. துக்கம் எங்க மகிழ்ச்சியா மாறும்? அது மாறும் எப்போனா அவருடைய மகிழ்ச்சி நம்மளுக்கு இருக்கு. அவைதான் your sorrow will turn into joy. sorrow எங்க joy ஆகும்? சந்தோஷம் இன்னும் சந்தோஷமாகும். சந்தோஷக்குரிய வழிகள் இருந்தால் தான் சந்தோஷம் வரும். ஆனால் இல்லை, உங்களுடைய துக்கம் கூட சந்தோஷமாய் மாற்றக்கூடியவர் தான் நம்ம ஆண்டவர். உங்களுடைய துக்கத்தை கூட சந்தோஷமாய் மாற்றுவாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலே மகிழ்ச்சியே நீங்கள் சந்தித்தது இல்லையா? இந்த உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் பரிதவிக்கிறேன். எங்கெடுத்தாலும் பிரச்சனை, இதிலும் பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் சோதனை, எங்கு பார்த்தாலும் வேதனை, எங்கு பார்த்தாலும் கண்ணீர், அவமானம். மேலோட்டமாக அமைதி அமைதி என்று சொல்லி எரேமியா 6வது அதிகாரத்தில் சொன்னது போல எங்கு பார்த்தாலும் அமைதி அமைதி, ஆனால் மேலோட்டமாக அமைதியை நாம் பார்க்கிறோம். There is no peace in the family. நம்முடைய குடும்பத்திலே சமாதானம், உண்மையான மகிழ்ச்சி. ஆகவேதான் நான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறேன்? என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கும். my joy should be in you. அவருடைய மகிழ்ச்சியை நாம் எப்படி பெறுவது? How to receive the joy of Christ? 1 தெசலோனிக்கர் 5:16-18 வசனங்களை வாசித்து பாருங்கள். இடைவிடாது செபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாரு, rejoice always. எப்பொழுதும் மகிழ்ச்சியாருங்கள், இடைவிடாது செபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். இதுதான் கடவுளுடைய சித்தமாயிருக்கு. ஜெபம் என்பது ஏதோ இந்த நேரத்தில் ஜெபிப்பது அல்ல. கடவுளோடு being with God is a prayer. When you are in prayer, you will be happy, joy and happy. மகிழ்ச்சியாரு, இடைவிடாது செபியுங்கள், without interruption. ஒரு கடவுளுடைய தடையில்ல, கடவுளுடைய பிரசன்னத்துக்கு விலகாம இருப்பதுதான் ஜெபம். அதுதான் நமக்கு சந்தோஷம். இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேரம் தான் நன்றி கூறு, எல்லாவற்றிற்கும் நன்றி கூறு. இதன் வழியாக நாம் உண்மையான மகிழ்ச்சியை நாம் பெறுகிறவர்களாக இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த மகிழ்ச்சியை குறித்து நாம் எப்படி பெறுவது என்பதை தான் நாம் இந்த நேரத்தில் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக யோவான் நற்செய்தியிலே, லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். இந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மூன்று நிலைகளிலே பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 15வது லூக்கா நற்செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கிற அந்த மைந்தன், அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறானாம் பாருங்கள். மகிழ்ச்சியோடு தன் தோள் மேல் போட்டுக்கொண்டு காணாமல் போன ஆட்டை கண்டெடுக்கிற மேய்ப்பன், அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுகிறானாம், இதோ
அதை கண்டுபிடித்ததும், எதை கண்டுபிடித்தன்? காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்தவுடன் தேடி சென்று கண்டுபிடித்து தன் தோள் மேல் போட்டுக்கொண்டு, அதை மகிழ்ச்சியோடு தன் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்த நண்பர்களை எடுத்து என்னோடு மகிழ், ரிஜாய்ஸ் வித் மீ. கடவுள் மற்ற எல்லாரோட மகிழ்ச்சியா இருக்க என்ன செய்கிறாராம்? நம்மை தேடுகிறார். Seeking after you as you are seeking after Zacchaeus. Zacchaeus தேடி போனான், நோயாளிகளை தேடி போனான், பாவிகளை தேடி போனான். ஏன் உன்னையும் என்னையும் இன்றைக்கு இந்த வீட்டிற்கு இந்த செய்தி ஒலிக்கிற இந்த நேரத்திலே உன்னையும் தேடி வந்திருக்கு. மகனே, மகளே, பாரத்தோடு இந்த நற்செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? கண்ணீரோடு நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? நான் உன்னை தேடி வந்தேன். ஜக்கேயனுடைய வீட்டுக்கு போனேன். இதோ கானாவுடைய திருமணத்துக்கு போனேன். வேதனை அவமானத்தில் இருந்த குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை நான் கொடுத்தேன். விதவையின் கண்ணீரை நான் துடைத்த அந்த மகனுக்கு எழுப்புவதன் வழியாய் அவனுக்கு அந்த இடத்திலே ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்தேன். அதே போலதான் ஆண்டவர் இழந்ததை தேடி மீட்கதான் லூக்கா 19:9 சொல்லப்பட்டிருக்கு. He came to seek and search. பாவிகளை தேடியே மானிட மகன் வந்தார். பாவிகளை மீட்கவே மனுஷகுமாரனாய் வந்தார். பாவிகளை மீட்கவே அவர் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். அப்படி என்றால் என் அன்புக்குரியவர்களே, அவர் நம்மை தேடி வந்து அவர் நம்மை காணும்போது அவர் நம்மை தேடுகிறார். ஆனால் அதற்கு ஒரு காரணம். ஆடு அதன் வழியிலே போய் கொண்டிருக்கும். சில நேரங்களிலே மனிதன் அறியாமல் இருக்கு. இந்த ஆட்டினுடைய இந்த ஊமையில் தான் சொல்லப்பட்டது. மைந்தன் திரும்பி அவனே வருகிறான். அவனும் ஒரு ஸ்டெப் எடுக்கிறான். ஆனா ஆடுக்கு எங்க போகணும்னு தெரிய, தன்னுடைய எஜமானுடைய வீடு தெரிய, அது அலைந்து தெரிகிறது. ஆனால் இவர் தேடி அலைகிறான். சீக்கிங் ஆஃப்டர் யூ ஓர் இட் மேபி. நீங்கள் யாராக இருந்து, நீங்கள் எந்த ஜாதியோ மதமோ இனமோ, நீங்கள் பெரும் பாவிகளோ ஒன்றுமில்லாதவர்களோ அனாதைகளோ விதவிகளோ புறக்கணிக்கப்பட்டவர்களோ, உங்களை தேடிதான் ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார். உங்களை கண்டதும் after seeing you, உன் குடும்பத்தை பார்த்து, இதோ இந்த நேரத்தில் இந்த வார்த்தையின் வழியாய் உன் குடும்பத்திற்கு வந்திருக்க, உன்னை பார்த்து உன்னை கண்டதும் உள்ளத்திலே இந்த வெளிச்சம் ஏற்பட்டவுடன் அவர் என்ன செய்கிறார்? இதோ கண்டுபிடித்ததும் நீ உண்மையாய் தேடுகிறாய் என்பதை, ஆனால் நீ உண்மையாய் தேடுகிறாய். மணமக்கள் யாராவது என்னை தேடுகிறார், சங்கீதம் 14 சொல்லப்பட்டிருக்கு. மணமக்கள் யாராவது என்னை தேடுகிறார்கள் என்று அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கு. இப்படி இருக்கும்போது அவர் உன்னை தேடி கண்டுபிடித்ததும் மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொண்டு, தோள் மேல் யாரு போடுவா? குழந்தையதான், அப்பாவோ அம்மாவோ. அப்பா அம்மாவுடைய மகிழ்ச்சி தோள் மேல யாரும் சர்வசாரம் போட மாட்டாங்க. குழந்தைய போடுறது தாயும் தகப்பனும் தோள் மேல போட்டு ஒரு மகிழ்ச்சியில கொண்டாடும். ஆக உன் தகப்பன் உன்னை கண்டுபிடித்தவுடன் அவருக்கு பெரும் மகிழ்ச்சி. அதுல நீயும் அந்த மகிழ்ச்சியில் பங்கேற்றவர் என்ன சொல்லுகிறார்? அண்டை வீட்டாரை அழைத்து என்னோடு வாருங்கள், மகிழுங்கள். காணாமல் போன என் பிள்ளையை கண்டுபிடித்து விட்டேன். உன்னை அவர் இன்று கண்டுபிடிக்கிறார். நீ உன் இதயத்தை திறப்பாயா? உன் இல்லத்தில் ஆண்டவரே வார், இதோ என்னை தேடி வந்திருக்கிறீரா, இதோ நானும் முன் வருகிறேன் என்று சொல்லி உன்னை ஒப்பு கொடுப்பாயா? மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நிலை. நீ உண்மையாகவே நீ உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மகிழ்ச்சியை அவர் கொடுக்க விரும்புகிறார். இரண்டாவதாக அவைதான் அவர் என்ன சொல்லுகிறார்? அதை 7வது வசனத்திலே, அதை போல மனம் மாற தேவையில்லாத 99 நீதிமான்களை விட ஒரு பாவி மனம் திரும்புவதை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சி, மனமாறி பாவி குறித்து உன்னிலையில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும். விண்ணுலக மகிழ்ச்சி, the joy of heaven, the joy of the earth and the joy of the heaven. இந்த மைந்தன் என்ன சொல்லுகிறான்? அப்பா, உனக்கு எதிராக வானக தந்தைக்கு எதிராக நான் குற்றம் செய்தேன். என்னை உமது மகனாக ஏற்றுக்கொள்ளவன், accept me as a servant in order to be with you in your home. உடைய வீட்டில் இருக்க எனக்கு ஏற்றுக்கொள். ஆகவே விண்ணக மகிழ்ச்சி, விண்ணகத்திலே மகிழ்ச்சி. ஏனென்றால் என் அன்புக்குரிய விண்ணக தந்தை அங்கே இருக்கிறான். The Father, விண்ணக Father, the heavenly Father. இதைதான் மத்தேயு 5:45 என்ன சொல்லப்பட்டுள்ளது? பகைவர்களை மன்னியுங்கள், அப்போது நீங்கள் விண்ணக தந்தையின் மக்களாய் இருப்பீர்கள். That is joy. அங்கெல்லாம் அந்த
விண்ணக தந்தையின் மகிழ்ச்சியை நீங்கள் பெறுவீர்கள். ஆகவே நாம் மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு தாகு உன்னுடைய இதயத்தில் யாராக இருக்கு. நீ ஒரு பரிசுத்தமான என்று கூட நினைக்க, நான் ஒரு தவறு செய்யவில்லை என்று கூட நினைக்க, நான் பெரிய குற்றம் செய்யவில்லை என்று நினைக்க, ஆனால் மனம் திரும்புவது என்பது எனக்கு I need my God, I need my Father, I need my heavenly Father in this world, not in heaven right now, the kingdom of God in our midst. லூக்கா 17 சொல்லப்பட்டிருக்கு 26 வசனத்தில், kingdom of God in your midst, நடுவிலே இருக்கு. விண்ணக தந்தையின் மக்களாக இருப்பேன். நீ பகைவர்களை மன்னிக்கும் போது அந்த மகிழ்ச்சி, விண்ணக மகிழ்ச்சி இங்கே கிடைக்கும். ஏனென்றால் விண்ணகத்தில் யார் இருக்கிறார்? விண்ணக தந்தை இருக்க, இயேசு இருக்கிறார், வானதூதர்கள் இருக்கிறார்கள், புனிதர்கள், பரிசுத்தவான்களெல்லாம், புனித கன்னிமரியாள் எல்லாம் இருக்கிறார். அந்த மகிழ்ச்சி, விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி, மிகுதியான மகிழ்ச்சி உண்டா? ஏனென்றால் மண்ணுலகிலே இந்த மகிழ்ச்சி என்றால் விண்ணுலகில் அதைவிட பெரிய மகிழ்ச்சி. The more joy will be in heaven. more மிகுதியான என்றால் என்ன? நிறைவான மகிழ்ச்சி. இங்கெல்லாம் இந்த குறைவுள்ள மகிழ்ச்சியே நமக்கு ஒரு நிறைவா இருந்துச்சுன்னா, மிகுதியான மகிழ்ச்சி என்பது not in number but in quality, நிறைவு, தெய்வீக மகிழ்ச்சியை நாம் பெறும். ஆகவே இந்த we foretaste the heavenly joy year on the year. அந்த விண்ணக மகிழ்ச்சியை நாம் எப்படி பெறுகிறோம்? நாம் கடவுளுடைய பிள்ளைகளுக்குரிய அனுபவத்தை பெறும். When you have the experience of Abba experience, Abba experience, உன் தகப்பனோடு நீ உறவை கொண்டிருப்பதை நீ இந்த உலகத்தில் உணரும் போது, ஏனென்றால் நீ மனம் திரும்பும் போது உண்மையிலே அந்த மகிழ்ச்சி, அல்லது நீ உன் பகைவர்களை மன்னிக்கும் போது ஏற்படுகிற மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. அது இங்கேயே foretaste it. That is fullness in heaven. With God it's a fullness. But we are on the being in the process of the heavenly kingdom. நாம் அந்த இறை ஆட்சியிலே அந்த முறையிலே செல்லுவதால் நமக்கு இந்த நிறைவான மகிழ்ச்சி கிடைக்கிறது. இந்த மகிழ்ச்சி உண்டு. Our Father who art in heaven, விண்ணக தந்தாய், உம்முடைய நாமம் பரிசுத்தம் என போற்றப்படுக. இங்கே இந்த பூமியில இந்த விண்ணக தந்தை உன்னோடு இருக்கிறார். யோவான் செய்தி 14:23 வாசித்து பாருங்க. We will come and indwell Father, Son and the Holy Spirit. தந்தை, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு உன் குடும்பத்தோடு அவர் தங்க மூவரு தன்மை இருக்கு. As we are one, they also may be one. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல யோவான் நற்செய்தி 17:11 சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் தந்தை, குமாரன், பரிசுத்தாவின் அன்பில் நிறைத்திருப்பது போல நாமும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த தந்தையுடைய அன்பை நாம் பெற்றிருக்கோம். ஆக விண்ணுலக மகிழ்ச்சி, முதல் மகிழ்ச்சியை நாம் பார்த்தோம். இதோ ஆண்டவருடைய மகிழ்ச்சி, அவரை கண்டதிலே மகிழ்ச்சி. இரண்டாவதாக விண்ணுலக மகிழ்ச்சி. மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா 15வது அதிகாரத்திலே 8-10 வசனங்கள். இரண்டாவது மகிழ்ச்சி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதோ தூதருடைய மகிழ்ச்சி. மனமாறி ஒரு பாவியை குறித்து தூதருடைய மகிழ்ச்சி உண்டா? தூதருடைய மகிழ்ச்சி அது என்ன? The joy of the angels, joy of our guardian angels. அவர்கள் being our guardian, நம்மை அவர்கள் பாதுகாக்கிறபடியினால் அவர்களுக்கு சந்தோஷம். நம்முடைய தூதருடைய மகிழ்ச்சி உண்டாகிறது என்றால் ஏனென்றால் மத்தேயு செய்தியிலே பார்க்கிறோம் 18வது அதிகாரத்திலே வானதூதர்கள் தந்தையின் முகத்தை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Receive the command. Concerning you, command his angel to look after you. சங்கீதம் 91:10 பார்க்க, உன்னை குறித்து தம் தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டுள்ளார். About you, concerning you, has commanded to his angel to look after you. நீ தவறான வழியில போயிடக்கூடாது, நீ வழி தவறி போகக்கூடாது. இதை நாம் விடுதலை பயண புத்தகத்திலே பார்க்க 23வது அதிகாரத்திலே பார்க்க, இதோ உன்னுடைய தூதருக்கு பயந்து நட, அப்போதுதான் அவர் உன்னை பாதுகாப்பார். அந்த வான தூதர்கள் நமக்காக என்றுமே முன்னும் பின்னும் இருந்து காக்கிறார். Not only they were worshiping God, holy, holy, holy of God, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதிக்கிறது மற்றும் நமக்கும் பணிவிடை ஆவிகளாக இருந்து நம்மை காக்கிறார். அவர்கள் மத்தியிலே மகிழ்ச்சி, because their guarding was really helpful to us and that is glorifying God. அது கடவுளுக்கு மகிமை உண்டாகும்படி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் மத்தியிலே மகிழ்ச்சி உண்டா. ஆக்சுவலி அதை பார்த்தீங்கன்னா heavenly host, விண்ணகத்தில் தான், விண்ணக அரசில் தான் இந்த வானதூதர்கள் இருக்கிறார். இன்றைக்கு
விண்ணுலகம் மண்ணுலகிற்கு இறங்கி வந்துவிட்டு, திருவெளிப்பாடு 21:4 சொல்லப்பட்டு, புதிய வானத்தையும் புதிய வையத்தையும் கண்டேன். விண்ணுலகம் மண்ணுலகிற்கு இறங்கி வந்துவிட்டு மனிதனுடைய தன்னுடைய கூடாரத்தை அவர் அமைத்துக் கொண்டார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பாருங்கள், என்னென்ன மகிழ்ச்சி! இறை மகிழ்ச்சி, விண்ணக மகிழ்ச்சி, வானதூதருடைய மகிழ்ச்சி. மூன்றாவதாக இந்த ஊதாரி மைந்தன் திரும்பி வந்தபோது 24வது வசனம் 32வது வசனத்திலே மகிழ்ச்சியை பற்றி சொல்லப்பட்டிருக்க. தந்தையின் மகிழ்ச்சி, சகோதரருடைய மகிழ்ச்சி. முதலாவதாக 24வது வசனத்திலே லூக்கா 5வது அதிகாரத்தில் சொல்லும் போது, ஏனெனில் என் மகன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றிருந்தான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கண்டெடுக்கப்பட்டிருந்தான், மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினர். The joy of the banquet. என்ன மகிழ்ச்சி பாருங்கள்! இங்கே அங்க விண்ணக மகிழ்ச்சி, வானதூதருடைய மகிழ்ச்சி. The joy of the banquet. விருந்தின் மகிழ்ச்சி, மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவது. என்ன விருந்து? being with father. நான் எழுந்து தந்தையிடம் போய் அங்கு பசியா இருக்கிறேன், நான் அங்க போய் சாப்பிடுவேன். The closeness, the relation between the father. அவை தந்தையின் விண்ணக மகிழ்ச்சி எப்படி இருக்கிறது, வானதூதருடைய மகிழ்ச்சி எப்படி செயல்படுகிறது பாருங்கள். மகிழ்ந்து விருந்து கொண்டாடும். ஆகவே எவ்ரி பேங்க்வெட், எவ்ரி யூக்கரிஸ்டிக் பேங்க்வெட், ஒவ்வொரு திருப்படியும் அதுதான். ஒவ்வொரு திருப்படியும் இந்த விண்ணக விருந்தின் முன் சுவை. அங்கு இறைவனோடு இருக்கக்கூடிய முழுமையான உறவுக்கு தான் உன்னத திருப்படி. நீ அந்த திருப்பலியிலே நாம் ஆண்டவரிடத்தில் திரும்பி அவருடைய பாடுகளோடு ஐக்கியப்பட்டு வருகிற வரை அவருடைய மரணத்தையும் உயிர்ப்பை நான் அறிக்கையிட்டு நாம் என்ன செய்கிறோம்? மகிழ்ந்து விருந்து கொண்டோம். ஸோ எவ்ரி ஹோலி மாஸ், ஒவ்வொரு திருப்பலியுமே மகிழ்ந்து விருந்து கொண்டாடும். அது துக்கத்தின் விருந்தல். ஈவன் சாவு மாசு வச்சாலும் சரி, கல்யாண மாசு வச்சாலும் சரி, அங்க ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அந்த இறப்பிலே அவர் உயிர்க்கிறார் என்ற நம்பிக்கையில் தான் அந்த திருப்படி ஒப்பு கொடுக்கும். நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40 பார்க்க. அதுதான் என் மகன் இறந்து போயிருந்தான், என் மகன் காணாமல் போயிருந்தான், அவன் மீண்டும் உயிர் பெற்றான், கிடைக்க பெற்றுள்ளான். ஆகவே நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடு. சும்மா விருந்து கொண்டாடும் போது ஏதோ லாங் ஃபேஸ் வச்சுக்கிட்டு ரொம்ப துக்கத்தோட கொண்டாடுறதுனாலதான் விருந்து துக்கத்திலே வைக்கிறாங்க, மகிழ்ச்சியில வைக்கிறாங்க, கல்யாணத்துக்கும் வைக்கிறாங்க, சாவுக்கும் வைக்கிறாங்க. என்னுடைய அர்த்தம் என்ன? உண்மையிலே ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவை குறிக்கிறது, அது உறவை குறிக்கிறது. அதுவும் நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவது. நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவது நம்முடைய உன்னத திருப்பலியை குறிக்கிறது, ஜெபத்தை குறிக்கிறது, நாம் பரிசுத்த ஆவியிலே கொண்டிருக்கிற உறவை குறிக்கிறது. இதெல்லாம் குறிக்கிறது. அதே போல 32வது வசனத்திலே மகனை பார்த்து சொல்வார், உன் தம்பி இறந்து போயிருந்தான், உன் தம்பி காணாமல் போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான் என்று சொல்லுவார். அப்போது அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார் என்றால், இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். We should be joyful. நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனென்றால் உன் தம்பி, not only for my son, it's not only my son, it is your relationship. உலகத்தோடு ஒரு உறவு உண்டாக்கக்கூடிய ஒரு விருந்துதான் திருப்பலிகள். அதனாலதான் திருப்பலி ஆக்ஷன். திருப்பலி குருவானவர் மட்டும் நிறைவேற்றுவதல்ல, மக்கள் மட்டும் எல்லாரும் ஒன்றிணைந்து அனைவரும் இணைந்து செயல்படக்கூடிய உன்னதமான பலி. உலக மாந்தர் அனைவரும் பங்கு கொண்டு, சகோதர சகோதரிகள் பங்கு கொண்டு உறவிலே இணைந்து மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடுவதுதான் உன்னத பலி. அதுதான் எங்கே நாமத்தில் நீங்கள் குடும்பி அங்கே நான் இருப்பேன் என்று சொன்னார். அது திருப்பலியிலே அது மிக அர்த்தமுள்ளதாயிருக்கிறது. ஆம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரி, 32வது வசனத்திலே இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனென்றால் உன் தம்பி செத்து போயிரு, உன் தம்பி காணாமல் போனான், மீண்டும் கண்டெடுக்கப்பட்டுள்ளான். ஏனென்றால் அந்த மூத்த சகோதரன் உள்ளே வரவில்லை, அந்த விருந்துக்கு வரவில்லை, அந்த உறவுக்குள் வரவில்லை. உறவுக்குள் வராததெல்லாம் மகிழ்ச்சிக்கு சமாதானம் இல்லாமல் போய் நாம் கடவுளோடு உறவு கொண்டால் மட்டும் போதாது, அந்த உறவு மக்களோடு உறவை கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. பாருங்கள், மகிழ்ச்சி எங்கெல்லாம் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த மகிழ்ச்சியை ஒருவன் பெறும்போதுதான் the joy of the Lord is my strength. இந்த கடவுளுடைய மகிழ்ச்சியை பெறும்போது அதுதான் நம்முடைய ஆற்றல்.
இன்னைக்கு ஆற்றல்னா பணம் இருக்குது, பெருமை இருக்கு, புகழ் இருக்கு, பதவி இருக்கு. இதுதான் நம்முடைய ஆற்றலை நாம் கருது. ஒரு மனிதனுடைய ஆற்றலை how they calculate the value of the person, his authority, his money, his power, அதை வைத்து தான் சொல்லுகிறேன். இல்லை, அவன் எந்த அளவுக்கு ஆண்டவர்கள் மகிழ்ச்சி கொண்டிருக்கிறான், விண்ணக மகிழ்ச்சி இறைவனோடு பிறரோடு என் தனக்குள் you must be happy. ஆகவே நாம் கொண்டாடி, நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். It should be joyful. The joy of the Lord is my strength. நெகமையா 8:10 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய வல்லமை இதில் அடங்கியிருக்கிறான், இறைவனோடு மகிழ்ச்சியா இருக்கு. அதுதான் சங்கீதம் 37:4 சொல்லப்பட்டது. உன் இன்பத்தை ஆண்டவரில் தேடு. Seek your joy in the presence of God. தாவீது சொல்வார் 27வது சங்கீதத்திலே 4வது வசனத்திலே, நான் வேண்டுவது ஒன்றே, விரும்புவது ஒன்றே, என் ஜீவிய காலம் முழுவதும் உம்முடைய சன்னிதானத்தில் நான் இருக்கவே, உம்முடைய அழகை நான் காணவே, உம்முடைய திருக்கோயில் இருக்கவே. அவருடைய பிரசன்னம் நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை கொண்டு வரும், குடும்பத்திலே மகிழ்ச்சி கொண்டு வரும், பிள்ளைகள் மத்தியிலே மகிழ்ச்சியை கொண்டு வரும். அதுதான் என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கு. அவருடைய மகிழ்ச்சி தான் ஆண்டவருடைய மகிழ்ச்சி. விண்ணக மகிழ்ச்சி, வானதூதர் மகிழ்ச்சி, விருந்தின் மகிழ்ச்சி, சகோதர மகிழ்ச்சி, தந்தையின் மகிழ்ச்சி, இவைகளெல்லாம் என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கும்படியாக. அப்போதான் நம்முடைய மகிழ்ச்சி இந்த உலகத்தில் நம்முடைய தனிப்பட்ட மகிழ்ச்சி நிறைவுள்ளதாக மாறும். இந்த நிறைவான மகிழ்ச்சி தான் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் கேட்போமா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், மொத்தம் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் தீரிந்தேன், பாவ வழி அதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் தீரிந்தேன், பாவ வழி அதை சுமந்தலைந்தேன். ஆனால் இயேசு ரட்சித்தார், தானாய் வந்து மாற்றினார். ஆனால் இயேசு ரட்சித்தார், தானாய் வந்து மாற்றினார். அந்த இந்த நாளில் எந்த பாவம் நீங்கிற்று, அந்த இந்த நாளில் எந்த பாவம் நீங்கிற்று. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், மொத்தம் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆம் தந்தையே, என்னுடைய வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி, இந்த உலக மகிழ்ச்சியை கொண்டு, உலக இன்பங்களை கொண்டு, எப்படி புனித அகஸ்தீனார் சொன்னார், என் ஆன்மா உன்னில் சாந்தி அடையவே, என் ஆன்மா உன்னை தேடி அலையும் என்றது போல், என் மகிழ்ச்சி உன்னில் பெற்றுக் கொள்ளுகிற வரை என் இதயம் தாகத்தோடு கலைமான் நீருடைய வாஞ்சித்து தேடுவது போல், வறண்ட நிலம் நீரை நோக்கி இருக்கிறது போல், கலைமான் நீருடைய தேடுவது போல், ஆண்டவரே இந்த நாளிலே என் ஆன்மா உன்னுடைய மகிழ்ச்சிக்காக இயங்குகிறது. அப்பா, தந்தையின் மகிழ்ச்சியை தான், வானதூதர் மகிழ்ச்சியை தான், விண்ணக மகிழ்ச்சியை தான், மிகச் சிறப்பாய் இதோ விருந்தின் மகிழ்ச்சியை, இதோ ஒரு அருட்சாதன மகிழ்ச்சி எங்களுக்கு தாரும். இதோ சகோதர மகிழ்ச்சியை தார், தந்தையின் மகிழ்ச்சி எங்களுக்கு தார். இந்த மகிழ்ச்சி இல்லாமல் இந்த குடும்பங்கள் என்றும் வறுமையிலும் வெறுமையிலும் ஆண்டவரே உண்மையான மகிழ்ச்சியில் நாம் பரிதவிக்கிற இந்த குடும்பங்களை பார். இந்த நேரத்தில் இந்த மகிழ்ச்சி இப்பொழுதே ஆராய் பெருக்கெடுத்து ஓடுவதா, ஆராய் பெருக்கெடுத்து ஓடுவதா. இருளடைந்த உள்ளங்கள், இருளடைந்த குடும்பங்கள் இப்போது தேவனுடைய மகிமையை காணட்டும், உமது வல்லமை இறங்கட்டும். உடைய உண்மையான மகிழ்ச்சி இந்த இல்லங்களிலே, உள்ளங்களிலே, வாழ்விலே, செயல்களிலே, வேலைகளிலே, எல்லா காரியங்களில் நிறைப்பதா. அப்பா, உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணை உள்ளவராக. நாங்கள் யாரிடம் போவோம்? ஏனென்றால் என் மகிழ்ச்சி உங்களில் இருக்க வேண்டும், அப்போதுதான் உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும் என்று யோவான் 15:11 சொல்லியிருக்கின்றேன். அந்த மகிழ்ச்சி இதோ இந்த மக்களுக்கு பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு ஜெபத்தோடு இணைந்திருக்கிற இந்த மக்களுக்கு நீர் தார். இதயத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் பரிதவிக்கிற பிள்ளைகளை பார், உண்மையான மகிழ்ச்சி அவர்களுக்கு தான். இதோ என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. My soul glorifies the Lord. My spirit rejoices in God my Savior. மீட்பராம் இறைவன் நினைத்து இதயம் களி கூறுகிறது சொன்ன கன்னிமரியாளை போல
ஒவ்வொரு இதையும் களி கூறுவதா, எப்பொழுதும் மகிழ்ச்சியிலே களி கூறுவார்களா. நிறைவாய் ஆசீர்வதியும், நிறைவாய் காத்துக்கொள். உள்ளத்தில மகிழ்ச்சி இல்லாமல் பரிதவிக்கிற இந்த மக்களை பார். நீ தொடர்ந்து ஆசீர்வதியும், புனிதப்படுத்திய காத்தரு, பரிசுத்தமா. அப்பா, உடலிலே வேதனையோடு இந்த நேரத்தில் செவி, பாரத்தோடு இந்த உடலை தாங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார். கட்டிகள் ஆண்டவர், இதோ கேன்சர் வியாதி ஆண்டவரே, கற்பத்திலே, கற்ப பைகளிலே, பித்த பைகளிலே, நாளங்களிலே, நரம்புகளிலே, ஓட்டங்களிலே இருக்கிற எல்லா பிரச்சனைகளை பார். கண்ணிலும் காதிலும் ஆண்டவரே, கை கால்கள் விளங்காமல், இதோ மூட்டு வழியினால், இடுப்பு வழியினால், இதோ முதுகு தண்டு வியாதிகளினாலே, தீராத தலைவலியினாலே, காது வழியினாலே, பலவிதான் தொண்டை வழிகளினாலே பரிதவிக்கிற பிள்ளைகளை பாரும் ஆண்டவர். இப்பொழுது இந்த மகிழ்ச்சியை காணட்டும், இவர்கள் அனுபவிக்கட்டும். அந்த மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியை சந்தித்தது போல் இவருடைய வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியை பாரும். நீ சந்தையும், நீர் ஆசீர்வதியும், இவர்களை காத்துக்கொள்ளும். நீர் பரிசுத்தமா, நீரை புனிதப்படுத்துவீரா. எசப்பா, நீ தொடுவதற்காய் நன்றி. நீர் ஆசீர்வாதத்தை இவர்களுக்கு தார். நோய்கள் நீங்கட்டும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு காதுகளில், ஒவ்வொரு எண்ணங்களில், ஆன்மாவில் விடுதலை தருவதா உண்மையான மகிழ்ச்சியை தான். இதோ மகிழ்ச்சி வந்தது போல இந்த குடும்பத்திலே, இந்த வாழ்விலே மீட்பை தார். இவர்களை என்றும் புனிதப்படுத்தி காத்துக்கொள்ளும். பரிசுத்தமா நீர் ஆசீர்வதித்த இதோ உள்ளங்களை கேட்டு, வேலை இல்லாமல் ஆண்டவரே, வாலிப உள்ளங்களை, பரிதவிக்கிற உள்ளங்களை, பாவ வழிகள், பாவத்தினால் மூழ்கி அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த உள்ளங்கள் சமாதானத்தை இழந்திருந்தால் நீர் மன்னிக்கிறீர். நம்முடைய ரத்தத்தை கொண்டு கழுவுகிறீர், சுத்திகரிக்கிறீர். எழுந்தது மகனை, நீ எழுந்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க உன்னைதான் ஆண்டவர் சொல்லுங்க. எழுந்து எழுந்து ஆண்டவரிடம் திரும்பி வா. இந்த மைந்தனை போல திரும்பி வா. உனக்காக உன் தூத காத்துக்கும் வீட்டின் வாசப்படியில காத்துக்கொண்டு நிற்கிறார். ஆண்டவரே, இதை சந்திப்பதற்காய் தொடர்ந்து காத்து பரிசுத்தமா புனிதப்படுத்தி இயேசுவின் நாம் பிதா சுதன் பரிசுத்த ஆவிதாமே ஆசீர்வதிப்பாரா. ஆமென்.